வணக்கம். தைப்பூச விரதம், சிவராத்திரி விரதம், நவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம் என்றெல்லாம் அனுஷ்டித்திருப்பீர்கள். அந்த வகையில் மரங்களை வணங்கும் விரதத்தை கரவீர விரதம் என்பர். கரவீரம் என்றால் அரளிப்பூ, பொன் அலரி என்றும் சொல்வர். நாம் வில்வத்தை சிவனுக்கு அணிவிப்பது போல குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ளோர் அரளி மலர் மாலையை சிவனுக்கும் சூரியனுக்கும் சமர்ப்பிக்கின்றனர். தமிழகத்தில் அரளி மரத்தை ஒரு மா முனிவராக கருதி பெண்கள் வழிபாடு செய்வது விசேஷ தகவல். வட மாநிலங்களில் வைகாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் கரவீர விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரதத்தை சரஸ்வதி, சத்யபாமா, சத்யவான் மனைவி சாவித்ரி, நலன் மனைவி தமைந்தி ஆகியோர் அனுஷ்டித்துள்ளனர். இந்நாளில் சூரியனை அரளிப்பூக்கள் தூவி அர்ச்சிக்க வேண்டும். இந்த பூஜையை தங்க மலர்களால் தன்னை அர்ச்சித்ததாக எடுத்துக்கொள்வார் சூரியன். சூரிய உதய வேளையில் எதுவும் சாப்பிடாமல் இந்த பூஜையை செய்வர் பெண்கள். அப்போது தங்க ரகத்தில் அமர்ந்து உலகத்தை பவனி வரும் சூரிய பகவானே, நீங்கள் எங்களுக்கு அமிர்தமும் பொருளும் தந்து பாதுகாக்க வேண்டும் என 7 முறை சொல்லி வணங்க வேண்டும். வீட்டிலோ தோட்டத்திலோ கோவிலிலோ அரளி மரம் இருந்தால் அதன் அடிப்பகுதியில் சிவப்பு நிற துணி போர்த்தி நீல நிற நூல் கயிறால் கட்ட வேண்டும். அந்த மரத்தை அகல்யையின் கணவர் கௌதம முனிவராக கருதி வழிபட வேண்டும். சுமங்கலிகள் நித்திய சுமங்கலி பாக்கியம் பெறவும், கன்னிகள் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் இந்த பூஜையை செய்வர். தமிழகத்தில் இந்த வழிபாடு ஒரே ஒரு கோவிலில் மட்டும் நடக்கிறது. திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் வடகண்டம் என்னும் ஊரில் கரவீரம் என்ற பகுதி உள்ளது. இங்கு கரவீரநாதர் என்னும் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் 276 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் 154வது தலமாகும். காவிரி தென்கரை தலங்களுள் 91வது தலமாக விளங்குகிறது. இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். ஒரு காலத்தில் பொன் அலரி காடாக இத்தலம் இருந்தது. பொன் அலரியை தலமரமாக கொண்டதால் இத்தலம் கரவீரம் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள இறைவன் கரவீரநாதர் என்றும் இறைவி ஸ்ரீ பிரத்யக்ஷ மின்னம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மன் இங்குள்ள இறைவனை பூஜித்ததால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் அனவரத தீர்த்தம். நீங்கள் மனதில் எதை நினைத்து கேட்கிறீர்களோ அதை அப்படியே நிறைவேற்றும் நாதர்தான் இந்த கரவீரநாதர். திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது. தமிழகத்தின் 7வது பெரிய லிங்கமாக இது விளங்குகிறது. அமாவாசை நாட்களில் இங்கு சித்தர்களும் மகரிஷிகளும் வந்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. அமாவாசை தினத்தன்று இங்கு யாகம் நடக்கும். அந்த யாகத்தில் கலந்து கொண்டால் பித்ருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம் எல்லாம் நீங்குவதாக ஐதீகம். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து 3 குடம் நீர் விட்டுவிட்டு 8 முறை சுற்றி வந்து ஜாதகத்தை கொடுத்தால் அதை சாமி பாதத்தில் வைத்து கொடுத்து விடுவதாகவும், ஜெராக்ஸ் மாத்திரம் அங்கேயே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆதலால் திருமணம் ஆகாதவர்கள் அங்கு செல்லும் பொழுது ஒரிஜினல் ஜாதகமும் ஒரு ஜெராக்ஸும் கொண்டு செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல விரலி மஞ்சளில் மாலை கட்டி அம்பாளுக்கு கொண்டு சென்றால் நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை இத்தலத்திற்கு பிரம்மபுரீஸ்வரரை வணங்க கௌதம முனிவர் வந்தார். தேவ கன்னியர் சிலரும் தங்களுக்கு திருமண பாக்கியம் வேண்டி இத்தலத்தில் உள்ள இறைவனை அணுகினர். ஓரிடத்தில் லிங்கத்தை அமைத்து கொடுத்த இறைவன் அதை பாதுகாக்க கௌதம முனிவரை நியமித்தார். அவர் சிவனிடம், தங்களுக்கு சேவை செய்த நான் அரளி மரமாக மாறி இத்தலத்தில் வசிக்கிறேன், என்னை தலமரமாக மக்கள் கருதட்டும் என வேண்டினார். சிவனும் சம்மதித்தார். பின் ஈசன் அந்த தேவ கன்னியரை இத்தலத்துக்கு அமாவாசை என்று சென்று அங்குள்ள அரளி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வணங்கும்படி கூறினார். அதன்படி செய்து திருமண பாக்கியம் பெற்றனர் அந்த கன்னியர். இப்போதும் அமாவாசை அன்று இங்குள்ள அரளிக்கு தண்ணீர் விட்டு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுகின்றனர் பெண்கள். இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது மட்டுமல்லாமல்
மாங்கல்ய பலமும் கூடும் என்பது ஐதீகம். மற்றுமொரு சிறப்பு என்னவென்றால், ஒரு கழுதை இத்தலத்து இறைவனை நெடுங்காலமாக வழிபட்டு வந்தது. அது இறக்கும் தருவாயில் அதற்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் இந்த கரம்வீரநாதர் என்றும் சொல்லப்படுகிறது. நம் வழிபாட்டை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில் இந்த கரம்வீரநாதர் கோவில். திருமண பாக்கியம், குழந்தை வரம், மாங்கல்ய பாக்கியம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தலம் கரம்வீரம் என்னும் இத்திருத்தலம். ஓம் நம சிவாய.